ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை அகாடமி. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரே சின்ன டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஐஎன்சி, சின்ன டாபிக் சொல்ல முடியாது, அதற்குரிய முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட் மட்டும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஐஎன்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா, நம்ம மாடர்ன் இந்தியாவில் சம் இம்பார்ட்டன்ட் ஜிகே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கேள்விகள் டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து தனித்துவமாக நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஜிகே சீரியஸ், ஓகே, ஜென்ரல் ஸ்டடி சீரியஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கும். இது அதோடைய கண்டினியூஸாக இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி வந்திருக்குன்னா, எந்த வருஷம் எந்த மாநாடு நடந்திருக்கு, யார் தலைமை தாங்கியிருக்கா, யார் உருவாக்குனாங்க, ஐஎன்சியோட விரிவாக்கம் முத கொண்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அதை பத்தின சின்ன டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம மாநாடு பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ ஹிஸ்ட்ரி, இந்திய தேசிய காங்கிரஸ், அதோடைய பின்னணி பேக்ரவுண்ட். ஓகேங்களா, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே டிஸ்பிளே பண்றேன். ஓகேங்களா, ஒரு லாங்குவேஜில் முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் ரெண்டுலையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் தமிழ் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கான டீட்டெயிலாக இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இப்போ கூட அந்த கட்சி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன், காங்கிரஸ் கட்சி. அப்போ அந்த கட்சி கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பழமையானது, 100 வருடங்களுக்கு மேல் பழமையானது. ஓகேங்களா, அப்போ 1855 ஆண்டு ஏஓ ஹியூம் என்பவரால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா, 1885 ஏஓ ஹியூம். ஓகே, ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இப்போ பேரை பார்க்கும்போது ஒரு பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது, உண்மைதான். ஓகேங்களா, பேரு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஆனால் உருவாக்கப்பட்டது ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட், அவரால் உருவாக்கப்பட்டது. ஓகே, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் முதல்ல தொடக்கத்தில் வேற, பின் நாட்கள் அது வேறு பயணத்தை நோக்கி ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் தொடக்கப்பட்டது எதுக்காகனா, மக்களின் பிரச்சனையை டைரக்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொண்டு வராமல் இருப்பதற்காக இங்கு இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வந்து இதன் மூலமா பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருவதற்காக ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற ஒரு சிவில் சர்வெண்டாலே துவங்கப்பட்டது. ஓகேங்களா, ரைட். அடுத்து இவர் இந்த அமைப்பை உருவாக்கும் பொழுது யார் வந்து அந்த டைம்ல லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் ரூல் பண்ணும்போது பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வைசிராய். இந்த வார்த்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு, ஓகே, வெல்லேஸ்லி பிரபு, கானிங் பிரபு, கர்சன் பிரபு, நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது யார் வந்து பிரபுவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் டஃப்ரி. ஓகேங்களா, டஃப்ரின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்தியாவுடைய வைசிராயாக அந்த டைம் இருந்தார். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் ஆசியாவிலேயே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக இருந்த முதல் நவீன தேசிய இயக்கம் இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆனா நான் சொன்ன மாதிரி தொடக்கத்தில் இதோடைய நோக்கம் வேற. ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸுடைய தனது முதல் அமர்வுனா முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 முதல் 31 வரை ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் முயற்சியால் பம்பாயில் நடத்தப்பட்டது. அப்ப என்ன கேக்குறாங்க, முதல் மாநாடு, முதல் சிட்டிங், முதல் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடைபெற்றது, பம்பாயில. எப்போ 1885 டிசம்பர் 28 முதல் 31 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. யார் தான் இருக்காரு அப்படின்னு இவருடைய முயற்சியால் நடைபெற்றது. ஆனா இவர் தலைவர் கிடையாது, தலைவர் இவர் கிடையாது, இவர் முயற்சியால் நடைபெற்றது. தலைவர் யாரும் சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, ஐஎன்சி இதுக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லி அடைத்தாங்கன்னா இந்திய தேசிய ஒன்றியம், இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஎன்சிக்கு முன்னாடி இந்த அமைப்பு வந்து அதுக்கப்புறம் இந்த பெயரை மாத்திட்டாங்க. நம்ம இப்போ பிரபலமாக பயன்படுத்தக்கூடியது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஷார்ட்டா காங்கிரஸ் சொல்லுவோம். இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தையே அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகேங்களா, அமெரிக்காவில் நாடாளுமன்றத்துடைய பெயர் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பெயரிலிருந்து டிரைவ் செய்யப்பட்ட வேர்டு தான் இந்த காங்கிரஸ். சரிங்களா, ரைட். இதுக்கப்புறம் இந்த ஏஓ ஹியூம் சொன்னோமா, அவருடைய டீடைல் பத்தி சிம்பிளா பார்க்கலாம். ஓகே, முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். இவர் இந்திய தேசிய இயக்கத்தின் எழுச்சி 1880 தொடக்கத்தில் தொடங்கியது. ஆமா, ஃபுல் நேம் பாருங்க, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். 1829 1912 வரைக்கும் இருந்தாரு. இவர் ஆங்கிலேயர், மருத்துவம், அறுவை சிகிச்சையில் பயின்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், சொன்னோம்ல சிவில் சர்வெண்ட். ஓகே, 1849 இந்திய குடிமைப்பணி அதிகாரியாக இந்தியாவிற்கு வந்தார். இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வேலை செய்ய வந்திருக்கார். ஓகேங்களா, அப்புறம் இளைஞர்கள் கூட தான் சேர்ந்து தேசியவாத உணர்வு வளர்க்கும் நோக்கத்தோடு இந்தியாவில் செயல்பட்டிருக்கார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அவர்களுடைய முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்கக்கூடிய கேள்வி இந்த அமர்வு செஷன்ஸ் தான் கேட்பாங்க. எந்த மாநாடு, எந்த வருஷம், யார் தலைமை ஏற்று நடத்தினாங்க, எங்க நடந்தது, அது ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா அதை பத்தி கேட்பாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், காந்தி எந்த மாநாடு தலைமை தாங்கினார், இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, அதை பத்தி சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே முதல் 3 மாநாடு ரொம்ப முக்கியம்.
ஓகே, முதல் 3 மாநாடு எங்கு நடைபெற்றது, யார் தலைவர் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, உருவாக்கப்பட்ட அதே வருஷம் ஆல்ரெடி பார்த்தோம், பம்பாயில் நடைபெற்றது. எங்கு நடைபெற்றது, எந்த இயர், யார் தலைவர், இதுதான் மெயினா கேட்பாங்க. யார் தலைவர்? WC பானர்ஜி. இது இந்திய நபர் தான். ஓகேங்களா, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. WC பானர்ஜி என்பவரால் துவங்கப்பட்டது INC காங்கிரஸ் செஷன், ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன். அடுத்து கல்கத்தா 1886 நடைபெற்றது. பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிட்டிஸ் சொல்லக்கூடிய பம்பாய், இங்க இருக்கக்கூடிய கல்கத்தா, இங்க இருக்கக்கூடிய சென்னை. ஓகே, முதல் 3 மாநாடு இங்க தான் நடைபெற்றது. 1, 2, 3. ஓகேங்களா, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப 2வது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா கல்கத்தா நடைபெற்றது 1886. யார் தலைவர்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர். ஓகேதா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி. ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகம் அவர் தான் வந்து இந்த 2வது மாநாடு தலைமை. ஓகே, அடுத்து நம்ம ஊர்ல வச்சு மெட்ராஸ். ஓகேதா, இப்பதான் சென்னை, முன்னாடி அதுக்கு என்னதான் பேரு, மெட்ராஸ் தான் பெயர். இப்போ மெட்ராஸ்ல வந்து 3வது மாநாடு. இது ஏன் சார் இந்த 3 சிட்டி அவங்க பெருசு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 சிட்டி தான் பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட் எங்க தான் மெயினா டெவலப்மெண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த 3 சிட்டி 1887. யார் தலைவர் அப்படின்னா முதல் முஸ்லீம் ஜனாதிபதி சொல்லக்கூடாது, முதல் முஸ்லீம் பிரசிடென்ட். ஓகேங்களா, முதல் முஸ்லீம் தலைவராக இருந்தார். எதுக்கு? குடியரசு, நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு. ஓகே, யாரு? சையது பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பக்ருதீன் தியாப்ஜி மெட்ராஸ் மாநாட்டு நடைபெறுது. இதை தாண்டி வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்பாங்க. 72 பேர் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக லட்சக்கணக்கான பேர் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. இப்போ கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அது காங்கிரஸ் தான். எத்தனையோ ஆண்டவும் செஞ்சிருக்கு. ஓகே, இப்போ முதல் மாநாட்டில் 72 பேர் கலந்துருப்பாங்க. அப்புறம் போக போக 300, அடுத்து 600, இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் கவுண்டிங். சரிங்களா, ரைட். இப்போ முதல் 3 மாநாடு முக்கியம். ஃபர்ஸ்ட் WC பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி. 3வது நம்ம ஊர்ல நடக்குது, முஸ்லீம் தலைவர், நம்ம மறந்துடக்கூடாது, பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, அடுத்து 4வதும் படிக்கணும். ஏன் படிக்கணும்னா அது ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னது? முதல் ஆங்கிலேய தலைவர். ஓகேங்களா, முதல் ஆங்கிலேய தலைவர், அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் வந்து இந்தியர்கள், உருவாக்குனதே ஒரு ஆங்கிலேயர்கள் தான். ஆனா ஆங்கிலேய தலைவராக வைக்கல ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே. அப்போ 4வது மாநாட்டில் தான் தலைவராக இருக்காங்க. அலகாபாத்தில் வச்சிருக்குது 1888. ஓகேங்களா, ஜார்ஜ் யூலே. ஓகேங்களா, ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் 4வதா தலைமை தாங்கியிருப்பாரு, முதல் ஆங்கிலேய தலைவர். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன கேப். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஏன் சார் இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னா, படிக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம முக்கியமானது மட்டும் தான், எல்லாத்தையும் படிக்க முடியாது. யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் படிக்கணும்னா 1885 1947 வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு கண்டிப்பா நடந்திருக்கும். ஓகேங்களா, நடந்திருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு சில வருடங்கள் மட்டும் நடந்திருக்காது. இந்த உலக போர் நடக்கும்போது, ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்கும்போது, இந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் மாநாடு நடக்காம போயிருக்கு. அப்போ கவுண்டிங் போது ஒரு 50 பிரசிடென்ட், 50 இடம், இதெல்லாம் படிக்க முடியாது. முக்கியமானது பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்சிடென்ட் நடந்தா மட்டும் தான் படிக்கணும். ரைட். இப்போ 5வது பாயிண்டா இருக்கக்கூடிய எத்தனாவது மாநாடு கேட்க மாட்டாங்க, எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு தான் கேட்பாங்க. ஓகே, ஓகே, கல்கத்தா. சரிங்களா, கல்கத்தாவில் 1896 நடைபெற்றது. ரஹமத்துல்லா சயனி. ஓகேங்களா, தலைவர் முக்கியம் கிடையாது. கல்கத்தா மாநாட்டில் 1896 நடைபெற்ற சம்பவம் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மாநாட்டில் தான் நம்மளுடைய தேசிய பாடல் என்று சொல்லக்கூடிய வந்தே மாதரம் என்ற பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தே மாதரம் அதுதான் இந்தியாவுடைய தேசிய பாடல். தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. நேஷனல் சாங் வேற, நேஷனல் ஆந்தம் வேற. சரிங்களா, அப்ப இந்த பாடலை எழுதியவர் யாரும் கேட்பாங்க, பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த படம் என்ற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, இது எழுதியவர் பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஆனா அந்த மாநாட்டில் இந்த பாட்டை படிச்சது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். சார் ஒரே குழப்பறீங்க, ஒரு கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நேஷனல் சாங் அப்படின்னா எழுதியவர் பங்கீம் சந்திர சட்டர்ஜி, படித்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இதே ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியிருக்காரு. அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய மாநாட்டில் வரும். சரியா, பார்க்கலாம். ஓகேங்களா, அது தேசிய கீதம், இது தேசிய பாடல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைமா ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த பாடலை வந்து படித்திருப்பார். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? அப்போ கல்கத்தா மாநாட்டு நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து லக்னோ மாநாடு, ரொம்ப முக்கியமானது. 1899 ஏன் அப்படின்னா, நில வருவாய் நிரந்தர நிர்ணயம் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நில வருவாயை அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க, அப்படிதான் கூடாதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் சந்திர தத் அப்படின்னு சொல்லுவாங்க, RC தத், அவர் தலைமையில ஒரு மாநாடு போட்டாங்க. ஓகே, இது கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, முக்கியமானது என்ன சொல்றேன். ஓகே,
திருப்பியும் கல்கத்தாவில் 1901 தின்ஷா இ வச்சா அப்படிங்கிற நபரால ஃபர்ஸ்ட் டைம் காந்தி அப்பியர்ட் ஆன் த காங்கிரஸ் பிளாட்ஃபார்ம். அதை கவனிச்சுக்கோ, நம்ம காந்தி இந்தியாவுக்கு திருப்பி வந்தது 1915 தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, காந்தி இந்தியாவிற்கு மீண்டும் வந்த ஆண்டு கேட்பாங்க 1915 ஜனவரி 9 படிச்சிருப்போம். என்ன சார் 1990 வந்திருக்காரு? எஸ், அதுக்கு முன்னாடி விடுதலை போராட்டத்துக்காக வந்திருக்க மாட்டாரு, சும்மா ஒரு தடவை வந்து அப்பியர் ஆயிருப்பார். ஓகேங்களா, அவருக்கு என்னன்னே தெரியாது, என்ன போராட்டம் நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது, சும்மா அப்பியர் ஆயிருப்பார். ஓகேங்களா, காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்காரு எங்க அப்படின்னு கல்கத்தா வந்து 1901. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுவா ரொம்ப ரொம்ப முக்கியம். பனாரஸ் நடைபெற்றது 1905. கோபாலகிருஷ்ண கோகலே யாருப்பா இவரு? இவர் தான் காந்தியோடைய குரு. ஏன் வச்சுக்கணும், காந்தியோடைய குருவும் கேட்பாங்க. ஓகேங்களா, காந்தியோடைய குரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே 1905. இங்க என்ன செஞ்சாங்கன்னா, அரசாங்கத்திற்கு எதிரான சுதேசி இயக்கத்துடைய பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. சுதேசி இயக்கம்னா என்ன அப்படின்னா, வங்க பிரிவினை ரெண்டா பிரிச்சிட்டாங்க, வங்காளத்தை ரெண்டா பிரிச்சிட்டாங்க, மேற்கு வங்க கிழக்கு வங்க ரெண்டா பிரிச்சிட்டாங்க. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்க போராட்டம். ஓகேங்களா, ரைட். அடுத்து கல்கத்தாவில் 1906 திருப்பி அடுத்த மாநாடு 1906 இங்க மீண்டும் தலைவராகிறாரு. ரெண்டாவது மாநாடு தலைவராக இருந்தாலும் தாதாபாய் நவரோஜி, இந்தியா முதுபெரும் மனிதர், அவர் மீண்டும் ஆகிறாரு. இப்ப நான் சுவராஜ்யம், புறக்கணிப்பு இயக்கம், சுதேசி, இது எல்லா கான்செப்டும் இந்த மாநாட்டிலையும் கொண்டு வராங்க. சரிங்களா, ரைட்டா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இதுதான் காங்கிரஸ்குள்ள அடிதடி சண்டை ஆயிட்டு. ஓகேங்களா, சும்மா கிடையாது, கட்சினாலே அடிக்கடி சண்டை இருக்கதான் செய்யும். அது காங்கிரஸ் பெரிய கட்சிகள் இங்க வந்து 2 பிரிவுகள் அடிக்கடி சண்டை. ஏன் அப்படின்னா, தொடக்கத்துல மிதவாதிகள் இருந்தாங்க. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும், தீவிரமாக தேசிய போராட்டம் இயங்குவாங்க, புரட்சிகரவாதிகள் சொல்லலாம். அவர்கள் இருவருக்கும் நடந்த மோதல் தான் காங்கிரஸ் 2ஆக பிளவுற்றது. அதுதான் சூரத் பிளவு அப்படின்னே சொல்லுவாங்க. பாருங்க, 1907 இங்கதான் ராஸ் பிகாரி கோஸ் தலைமை தாங்குவார். மிதவாதி, மாடரேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. புரட்சிகரவாதிகள் இவங்க எல்லாருமே எங்க அணியில சேர்ந்த ஒரு தலைவராக இருந்தா நாங்க சொன்னோம், ஏன் இவரை தலைவராக வச்சிங்க சொல்லிட்டு சண்டை ஆயிட்டு, அடிப்படி சண்டை. ஓகே, இங்க சேர தூக்கிறது என்ன, ஓகேங்களா, அடிதடி மண்டை உடஞ்சு ரத்தலாம் வந்துட்டு அந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் பாரதியார் கலந்துக்கிட்டார். நம்ம ஊரை சேர்ந்த தமிழ்நாட்டை பாரதியார் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார். சரிங்களா, அதான் பாருங்க, ஸ்பிளிட் பிரிவு, காங்கிரஸ்குள்ள பிளவு ஏற்படுது. யாரெல்லாம்? மிதவாதிகள், தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் தப்பா சொல்லக்கூடாது, தீவிரமாக விடுதலை போராட்டத்தை ஏற்படுவது. ஓகேங்களா, அமர்வு ஒத்திருக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் சூரத் பிளவு. இப்படி பிரிஞ்சவங்க அடுத்து எப்ப சேர்றாங்க பார்க்கணும். சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அலகாபாத் 1910. சர் வில்லியம் வெப்டன், இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். இந்த டைம்ல வந்து 1909 சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட தனி வாக்காளர் முறையை ஜின்னா மறுத்தார். பாருங்க, 1909 தனி தொகுதிங்கிற கான்செப்ட் வந்து தனி வாக்காளர் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா முகமது அலி ஜின்னா அதை மறுத்திருக்காரு. இது கொஞ்சம் லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான், வச்சுக்கோங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், இது முக்கியம், சூரத் முக்கியம், அந்த தேசிய பாடல் படித்தது முக்கியம். ஓகேதா, அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இங்க தேசிய கீதம் படிக்கிறாங்க. கல்கத்தா, அதுவும் கல்கத்தா, இதுவும் கல்கத்தா. அது 1896, இது 1911. ஓகேங்களா, BN தார் இவர் தான் தலைமை தாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் அமர்வுல முதலாக ஜனகண மன, அதாவது தேசிய பாடல் பாடப்பட்டது. ஓகே, 1911 ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தேசிய பாடல் பாடப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து இது கொஞ்சம் ஈஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், இது விட்டுருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இது 2 சம்பவம் நடந்திருக்கும். லக்னோல 1916 இந்தியாவோட INC வரலாற்று திருப்புமுனை. ஓகேங்களா, AC மஜும்தார் தலைமை தாங்குவார். ஓகேங்களா, என்னதான் யார் 2 பேர் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. யாரெல்லாம் பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் வைக்கிறேன். 2 பேர் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, 2 கேங் ஒன்று சேர்ந்திருக்கும். ஒன்று மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிரிஞ்சு போனாங்களா எப்போ, சூரத் மாநாட்டில். அவங்க 2 பேரும் மீண்டும் லக்னோ மாநாட்டில் 1916 சேர்ந்துட்டாங்க. இன்னொரு கேங்கா காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியில பிராமணத்துவம் அதிகமா இருந்தது. அதனால முஸ்லீம்கள் தனியாக பிரிந்து தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து முஸ்லீம் லீக். இவங்க 2 பேரும் தனித்தனியாக போராடினா முடியாதுன்னு சொல்லிட்டு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு போட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யார் யாரோ காங்கிரஸ் முஸ்லீம் லீகும் லக்னோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஓகே, இப்போ 1914 லக்னோ மாநாட்டுல தலைவர் யாரு? RC மஜும்தார். ஓகேங்களா, ரைட். அடுத்த மாநாடு திருப்பியும் 1917 கல்கத்தாவில். இந்த டைம்ல
ஐஎன்சியோடைய வரலாற்றுல 30 வருஷமா 30 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஐஎன்சி காங்கிரஸ்ல முதல் முறையாக ஒரு பெண் தலைவராக இருந்திருக்காங்க. அதுதான் யாருன்னா அன்னி பெசன்ட். ஓகேங்களா, அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து சேர்ந்தவர். அவங்க தான் காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவராக உருவாகுறாங்க 1917 கல்கத்தா மாநாட்டு. ஓகேங்களா, கேட்பாங்க காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாரு, அடுத்து கேட்பாங்க காங்கிரஸின் முதல் பெண் இந்திய தலைவர் யாரு கேட்பாங்க. அன்னி பெசன்ட் இந்தியா கிடையாது, ஓகேங்களா, பெண்ணு தான், ஆனால் இந்தியா கிடையாது. ஓகேங்களா, ரைட், இந்திய பெண் தலைவர் யாரு கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பம்பாய் மாநாடு. ஓகேங்களா, சிறப்பு அமர்வு போட்டிருக்காங்க, ஏதாவது ஸ்பெஷல் விஷயத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சையது ஹசன் இமாம் இது காங்கிரஸுடைய அந்த செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்து சர்ச்சைக்குள்ளாக இதை விவாதிப்பதற்காக கூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துருங்க நேருடைய அப்பா. ஓகே, 1919ஆம் ஆண்டு அம்ரிஸ்டார் அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கூடியிருக்கும். இதுல வந்து காங்கிரஸ் கிலாஃபத் மூவ்மெண்டை கொண்டு வருவதும் ஜாலியன் வாலாபாக்கை பற்றியும், ஓகே, 1919 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி விவாதிப்பதற்காக கூடியிருப்பாங்க மோதிலால் நேரு, நேருடைய அப்பா. அடுத்து பாருங்க 1920 சிறப்பு அமர்வு. ஓகேதா, கல்கத்தாவில் நடைபெற்ற 1920 லாலா லஜ்பதி ராய். ஓகேதா, லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜ்பதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால் 3 பேர் இருப்பாங்க. 3 பார்த்தீங்கன்னா தீவிரமாக அரசியலில் ஈடுபடுபவர்கள். இவர் தான் பாருங்க மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த மாநாட்டில் தான் ஒப்புதல் வச்சிருப்பாங்க. கல்கத்தா சிறப்பு மாநாடு 1920. அடுத்து அந்த அந்த ஒப்புதலை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க எப்போ, அடுத்த வருஷமே. நாக்பூர் மாநாடு 1920 விஜயராகவாச்சாரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சேலம் விஜயராகவாச்சாரி சொல்லுவாங்க, அவர் தலைமையில் நாக்பூர் மாநாடு 1920 நடைபெற்றிருக்கும். அங்க வந்து அந்த அந்த ஒப்புதலை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து 1922 கயா மாநாடு, சிஆர் தாஸ். ஓகேவா, இவர் வந்து அந்த டைம்ல காங்கிரஸ் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக சிஆர் தாஸ், நேருடைய அப்பா மோதிலால் நேரு இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குரிய விஷயங்கள் நடைபெற்றிருக்கும். 1923 தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்வராஜ்ய கட்சி. 1923 பின்னாட்கள் காங்கிரஸோட வந்துடும் சிஆர் தாஸ் இறந்ததுக்கு அப்புறம். தலைவர் வந்து யாரு, காந்தி. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், 2 மாநாடு முக்கியம், வரிசையாக நடைபெறும் 24, 25. எம்கே காந்தி, எம்கே காந்தினா வேற நினைச்சுக்கூடாது, மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி, அதுதான். ஓகே, நம்ம மகாத்மா காந்தி தான் எம்கே காந்தி. மகாத்மா காந்தி நடந்தது ஒரே மாநாடு. இந்திய காங்கிரஸ் எல்லாருமே காந்தி பேச்சு தான் கேட்பாங்க, ஆனா காந்தி ஒரே தடவை தான் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருக்காரு. ஓகேங்களா, பாருங்க. ஓகே, அது எந்த மாநாடு, பெல்காம் நடைபெற்று இருக்குது 1924. அடுத்த மாநாட்டிலேயே காந்தியுடைய சீடரா இருக்கக்கூடிய, தொண்டரா இருக்கக்கூடிய சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் இந்திய பெண் தலைவரா இருக்கார். ஓகேங்களா, சரோஜினி நாயுடு முதல் பெண் இந்திய தலைவர். எந்த மாநாடு, கான்பூர் மாநாடு. அப்போ தொடர்ந்து 24, 25. ஓகேங்களா, 24 காந்தி, 25 சரோஜினி நாயுடு. நம்ம இதுக்கு முன்னாடி அன்னி பெசன்ட் பார்த்தோம், இது இந்திய பெண் தலைவர். அடுத்து மெட்ராஸ் மாநாடு 1927 டாக்டர் எம்ஏ அன்சாரி. ஓகேங்களா, முகமது அமீத் அன்சாரி அப்படி சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்து பூர்ண ஸ்வராஜ் அந்த பூர்ண ஸ்வராஜோடைய தீர்மானம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைவேற்றிருப்பாங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்பு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா, அடுத்து வாங்க 1928 மோதிலால் நேரு. ஓகேதா, நம்மளுடைய நேருடைய அப்பா. ஓகேதா, அவர் தலைமையில மாநாடு. இதுதான் அகில இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த டைம் இளைஞர்கள் யாருன்னா அப்படின்னா நேதாஜி, ஜவஹர்லால் நேரு இவங்க தலைமையில தான் வந்து இளைஞர் காங்கிரஸ் செயல்படும். ஓகேனா, வேகமாக விறுவிறுப்பாக செயல்படும். அதனாலதான் அடுத்த தடவை இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே நேருவுக்கு பொறுப்பை கொடுத்திருப்பாங்க. 1929 லாகூர் மாநாட்டில் முக்கியமான விஷயத்தை அங்கீகரிச்சிருப்பாங்க. என்னது, பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து ஜனவரி 26 சுதந்திர தினமாக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிந்திருப்பார். யாரு, நேரு அந்த மாநாட்டில். சரிங்களா, ரைட். அடுத்து கராச்சி மாநாடு, இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கக்கூடிய கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கியிருப்பார். ஆக்சுவலி இந்த மாநாட்டுக்கு போற வழியில் தான் காந்திக்கு எதிராக பஞ்சாப் மக்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவாங்க. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா பகத்சிங் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க இதே வருடங்கள்ல தான். ஓகேங்களா, தூக்கு தண்டனை தூக்கும் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அதை வந்து காந்தி வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து செய்வாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் கராச்சி மாநாடு. இதில் வந்து அந்த கருப்பு கொடி காட்டுற விஷயம் நடைபெறும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா, அதாவது அடிப்படை உரிமைகளை பற்றி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க பம்பாய் 1934 ராஜேந்திர பிரசாத், யாரு இந்தியாவின் முதல் குடியரசு சொல்றோம்ல, அவர் தலைமையில்
காங்கிரஸ் அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்து இதுவும் அதே தான், லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். அடுத்து முக்கியமான மாநாடுக்கு வந்துடலாம். ஜவஹர்லால் நேரு பாருங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநாடு அந்த லாகூர் மாநாடு ரொம்ப முக்கியம். எடுத்து வாங்க, நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் தலைமை தகராறு 2 மாநாடு, ஹரிபூரா திரிபூரா 38 39 தொடர்ந்து 2 முறை. ஓகேங்களா, சில கதை என்னன்னு தெளிவாக நினச்சிக்கோங்க. 2 முறையும் இவர் தலைவரை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், 2 முறையுமே. ஓகேங்களா, 2 முறையுமே. ஆனால் காந்தி 2வது முறை தேர்ந்தெடுக்கும் பொழுது காந்திக்கு அது பிடிக்காம போயிடும். ஓகேங்களா, காந்தி வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவார். ஓகேங்களா, அதனால சுபாஷ் சந்திர போஸ் அவரே பதவியிலிருந்து விலகிடுவாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு. அந்த கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா, இப்போ சுபாஷ் சந்திர போஸ், ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, அடுத்த நாளத்துக்கு இவர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் தலைமை தாங்குவார். சரிங்களா, ரைட். இந்த வருஷம் முக்கியம். ஹரிபூரா திரிபூரா, திரிபூரா இல்லை, திரிபூரா வேற, திரிபூரி வேற. பாருங்க, இந்த போட்டுக்கு பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினார். ஓகே, அடுத்து பாருங்க, ராம்கர்ல அபுல் கலாம் ஆசாத், ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம எஜுகேஷன் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சுதந்திரத்தின் பொழுது, கடைசியா சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவுடைய ஐஎன்சியோடைய தலைவராக இருந்தது யாருன்னா ஜேபி கிருபாலினி. 1947, அதான் சுதந்திரத்திற்கு முந்தைய கடைசி அமர்வு. சுதந்திரத்தின் போதும் காங்கிரஸோட தலைவராக இருந்தது யாரு அப்படின்னா ஜேபி கிருபாலினி. இவங்களுக்கு அந்த பதவி போய் சேருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பதவிகள் வந்து அரசியல் தான். ஓகேங்களா, அதனால அது நம்ம படிக்க வேணாம். நம்ம வந்து காங்கிரஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த சீரியஸ்ல வரலாற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.